இப்போ கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் வசனத்தை படிச்சுட்டு நீங்களே தலைப்பு சொல்லலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னாகமம் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனுமாய் இருந்தான். பிரதர் படித்தாங்க, இப்போ எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இது ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு சாட்சி. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு சாந்த குணமுள்ள மோசே. மோசையை குறித்து தான் போன மாதம் முழுவதும் நம்ம தியானிக்கிறோம் தொடர் செய்தியாய். இது உபவாச ஜெபமாக இருப்பதனாலே நான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு முதல் நாள், நாளைக்கு 2 நாள், நாளைக்கு நாளை மறுநாள் வந்து வர்ற ஊழியக்காரர் செய்தி கொடுப்பார். அவர் என்ன கொடுக்குறாரோ அவர் ஆண்டவர் அவங்க அந்த வார்த்தையை கொடுப்பார். இந்த முதல் நாளில் பிள்ளைங்க வருவாங்களே, இது பரிசுத்த உபவாச ஜெபம் என்று சொன்னீரே அப்படின்னு கேட்கும்போது, மோசையோட இந்த சுபாவத்தை பேசு, இந்த சுபாவத்தின் பிரகாரம் நீயும் திருச்சபை மக்கள் எல்லாரும் மாறினீங்கன்னா அந்த சாந்த குணத்தினால் வருகிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் உனக்கும் திருச்சபை மக்களுக்கும் தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டினதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்கள். சாந்த குணமுள்ள மோசே. சாந்த குணம், நல்ல கவனிங்க, ஆவியினுடைய கனியில் ஒரு 8வது கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படி ஆவிக்குரிய அந்த கனி உங்களுக்கு தெரியும். கலாத்திரத்தில் சொல்லப்பட்டதில் இந்த சாந்தம் 8வது ஒரு ஆவிக்குரிய கனி. இங்கிலீஷில் மீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாந்தத்தை இங்கிலீஷில் மீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாந்தம் என்பதற்கு வேத பண்டிதர்கள் அந்த கிரேக்கு வார்த்தையை வச்சு 3 அர்த்தத்தை சொல்கிறாங்க. அந்த 3 அர்த்தத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். சாந்தம் என்பது பெருமை, முரட்டாட்டம் என்ற குணங்களை களைந்து விடுவது. சாந்தம்னா, ஒருத்தர் சாந்தமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பெருமை இருக்காது, அவங்கள்ட்ட முரட்டாட்டம் இருக்காது. இதை வச்சு இவங்க, இந்த பிரதர் சாந்த குணமாக இருக்கிறாங்க, இந்த ஐயா சாந்த குணமாக இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் சாந்த குணமாக இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் சாந்த குணமாக இருக்கிறாங்க, இந்த அம்மா சாந்த குணமாக இருக்காங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்பதுன்னா, அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பெருமை இருக்காது, முரட்டாட்டமும் இருக்காது. இதை வச்சு ஒன்று கண்டுபிடிக்கலாம். 1. 2வது, ஒருத்தங்க சாந்த குணம் உள்ளவர, சாந்த குணம் என்றால் என்னங்கிறது தான் இப்போ விளக்கம். கண்டுபிடிக்கிறோம்னா அவங்கள்ட்ட ஒரு மனதுருக்கம் இருக்கும், கோபப்பட மாட்டாங்க. இதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம். மனதுருக்கம் இருக்கும், அடுத்து என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்பட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மனதுருக்கம் இருக்கும். இதை வச்சு இவங்க சாந்தமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் மோசேட்ட இருந்துச்சு. மோசேட்ட பெருமை இல்லை, மோசேட்ட முரட்டாட்டம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பெருமை இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட முரட்டாட்டம் இருந்துச்சு. ஆனால் நான் 1 மாதமாய் பிரசங்கம் பண்ணுகிற மோசே என்கிற தேவ மனிதனிடத்தில் கர்த்தரே கொடுத்த சாட்சி என்னாகுமோ அந்த 12:3. மோசேயானவன், அதில் கவனிச்சிங்களா, பூமியில் உள்ள எத்தனை கோடி ஜனங்கள் இருப்பாங்க, அத்தனை கோடி ஜனங்கள் மனிதர்கள் மத்தியில் மோசே யார்? மிகுந்த, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சும்மா சாந்த குணம் அல்ல, மிகுந்த சாந்த குணம். அப்புறம் உண்மையுள்ளவன்னு சாட்சி கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி சாந்த குணத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ 2வது சாந்த குணம்னா மனதுருக்கம் இருக்கும். மோசேக்கு அந்த மனதுருக்கம் இருந்துச்சு. மோசே ஒரு சில இடங்களில் கோபப்பட்டார், ஆனால் கர்த்தரே கொடுக்குற சாட்சி. அதுக்கப்புறம் அவர் கோபப்படலை. அவரும் மனிதர் தானே, ஊழியக்காரர் இருந்தாலும் ஒரு சில இடத்துல கோபப்பட்டார். ஆனால் அந்த 1-2 இடங்களில் தவிர அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது மிகுந்த சாந்த குணம். அது ஆண்டவரே கொடுத்த குணம், ஆண்டவருடைய குணம். அடுத்து சாந்தம் என்பது 3வது அர்த்தம், நீதியாய் நடந்து துன்பப்படுவது.
நீதியாய் நடந்து துன்பப்படுவது தான் சாந்த குணம். இப்போ மோசே நீதியாய் ஊழியம் செய்து நடந்து தேவ ஜனங்களோட துன்பத்தை பாட 40 வருஷம் வனாந்தரத்தில் துன்பத்தை அனுபவிச்சார். அந்த துன்பத்தின் மத்தியில் அவர் சாந்தமாக இருந்தார். இதாங்க சாந்தம். தீமையை சகிப்பது தான் சாந்தம். இப்போ 3 காரியம் சொன்னேன். பெருமை, முரட்டாட்டம் என்ற குணங்களை களைந்து விடுவது, இல்லாமல் இருப்பது தான் சாந்தம். மனதுருக்கம் உள்ளவராக இருந்து கோபப்படாமல் இருப்பது தான் சாந்தம். சாந்தத்துக்கு ஆப்போசிட்டு கோபம். கோபப்படாமல் இருப்பது தான் சாந்தம். 3வது சாந்தம் என்பது நீதியாய் நடந்து துன்பப்படுவது, தீமையை சகிப்பது. துன்பப்படுவது, தீமையை சகிப்பது, இதுதாங்க சாந்தம். நம்முடைய ஆண்டவர் சாந்த குணம் உடையவர். இப்போ ஒரு சில வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 145:8. சீக்கிரம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 9வது சொன்ன கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அப்போ 8வது வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம், லாங் சஃபரிங். நீடிய சாந்தம். சாந்தம்தான், ஆனால் கர்த்தர் நீடிய சாந்தம். இப்போ பொறுமைங்கிறோம். பொறுமைக்கு நீடிய பொறுமைக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி சாந்தம்னு சொல்கிறோம். இங்கே வர சாந்தம் என்ன சாந்தம்? கர்த்தர்ட்ட நீடிய சாந்தம் உள்ளவர். அப்போ நம்முடைய கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கூட மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11:29 எடுத்தவர்கள் வாசிங்க. இயேசு சொல்கிறாரு, அவரை குறித்து, அவரே தன்னை குறித்து சொல்கிறாரு, நான் சாந்தமும். பார்த்தீங்களா? இந்த சாந்த குணம் உள்ளவங்கள்ட்ட தாழ்மை இருக்கும், பெருமை இருக்காது. அதுதான் இப்போ மத்தேயு 11:29 சகோதரி வாசிக்க இப்போ நம்ம கேட்குறோம், கவனிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு அடுத்து தன்னை குறித்து சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அப்போ தம்பி அதை ஆட்டாதப்பா, சாந்தத்தை கற்றுக்கணும்னா ஆண்டவர் ஜீசஸ்கிட்ட போய் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் சாந்தமாக, பாஸ்டர் நான் சாந்தமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், கோபப்பட்டுறேன், என்ன பாஸ்டர் செய்கிறதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கிறார். ஜீசஸை நோக்கி பாருங்க. அப்புறம் மோசே மற்ற மனிதர்களும் சாந்தமாக இருந்தாங்க, அவங்களையும் பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஆனால் முதல் மாதிரி நமக்கு ஜீசஸ். இந்த கழுதைக்குட்டியின் மேலே வரும்போது, இந்த அந்த கழுதைக்குட்டியில் வரும்போது ஓசனான பாடும்போது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சாந்த குணம் பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது நிறைய காரியம் சொல்கிறார். அதில் சாந்த குணத்தையும் அவர் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது படிங்க. தீமோத்தேயுவே நீயோ, தீமோத்தேயுவே என் போதகத்தையும் 2வது நடக்கையையும் 3வது நோக்கத்தையும் 4வது விசுவாசத்தையும், பார்த்தீங்களா? 5வது என்ன வார்த்தை வருது? நீடிய சாந்தத்தையும், 6வது அன்பையும், 7வது பொறுமையையும். 11 படிங்கம்மா. அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்த்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும்
பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அப்போ எவ்வளவோ அதாங்க அந்த அந்த சாந்த குணம் இவர்கிட்ட இருந்ததுனால தான் துன்பங்களை என்ன செஞ்சார், எத்தனையோ துன்பங்கள், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றும் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ தீமோத்தேயுட்ட சொல்லும்போது இத்தனை காரியத்தை சொல்கிறார். தீமோத்தேயு, என் போதகத்தை பார், என் டீச்சிங் எப்படி இருக்குன்னு பார், என் நடக்கையை பார், நான் என் நடக்கையை நீ பார், என்னுடைய நோக்கம் என்ன நோக்கம்னு நீ பார், அடுத்து என் விசுவாசத்தை பாருன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காரியம் வந்தாலும் அதில் எதை சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிற நீடிய சாந்தத்தை பார், என்கிட்ட இருக்கிற அன்பை பார், பொறுமையை பார். இந்த அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா பட்டணத்தில் எவ்வளோ துன்பம் பாட வந்துச்சு, அந்த துன்பங்களெல்லாம் நான் சகித்தேன், இதெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கிட்டார் அப்படின்னு இவ்வளோ காரியத்தை சொல்லும்போது அதில் மறக்காமல் ஒரு வார்த்தை, நீடிய சாந்தம். அப்போ ஜீசஸ்டையும் நீடிய சாந்தம் இருந்தது, பழைய ஏற்பாட்டில் மோசேட்ட அந்த நீடிய சாந்தம் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இந்த சாந்தம் இருந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மோசே எடுத்தோன்னே சாந்த குணம் உள்ளவர் அல்லங்க. மோசே நல்ல கோபக்காரர். ஆரம்பத்தில் கோபத்தினால என்ன செஞ்சார், கொலையே செய்தவர் மோசே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கோபத்தினால மோசே என்ன செஞ்சார், கொலையே செய்த மனுஷன். அவர் எப்படிங்க அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்னு கர்த்தரே சாட்சி கொடுக்க முடிஞ்சது? அப்போ அவரை மாற்ற முடியுமானால், அவரும் நம்ம போல மனிதர் தானே, என்ன அந்த காலத்தில் வாழ்ந்தார், நம்ம இப்போ 2024 வாழ்கிறோம். அப்போ உங்களாலையும் என்னாலையும் சாந்த குணமுலாம் இருக்க முடியும். ஒருவேளை இந்த சுபாவம் இல்லைன்னா இருக்குது, அப்பப்போ சில நேரம் நம்ம கோவப்பட்டு விடுறோம், அப்புறம் சாந்தமாக இருக்கிறோம், அப்புறம் கோவப்பட்டு விடுறோம். இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இந்த சாந்த குணத்தை, இந்த முதல் உபவாசத்தில் இந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில், சபையில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் இந்த சாந்த குணத்தினால நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த மற்ற குணங்களும் வேணும், குறிப்பாக சாந்த குணமும் நமக்கு என்னது வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வசனம் படிச்சிங்களா, என்னாகும் 12, அந்த மோசையை குற்றம் சாட்டுறாங்க, மோசேக்கு 2 மனைவி அப்படின்னு. ஒரு சில வேத பண்டிதர்கள் 2 மனைவின்னு சொல்கிறாங்க, ஒரு சில வேத பண்டிதர்கள் 1 மனைவி சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து 1 மனைவி தான். இப்போ என்னங்க பிரச்சனை, என்னாகும் 12, இப்போ சொந்த அக்கா மிரியாமும் சொந்த அண்ணன் ஆரோனும், மிரியாம் ஆரோனை கூட்டுட்டு கர்த்தர் உங்களோட மாத்திரமா பேசினார், எங்களோட என்னோடங்களும் பேசுவான்னு சொல்லி மோசேக்கு விரோதமாக போகும்போது அப்போ தான் அந்த சாட்சி சொல்கிறார், மோசே அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, என் வீட்டில் எங்கும் உண்மை, எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கணும். இது கர்த்தர் கொடுத்த சாட்சினா உண்மையிலும் உண்மையாக இருக்கும். இப்படி மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லும்போதே 3 பேரையும் கூப்பிட்றார். மோசே, ஆரோன், மிரியாம் வாங்க ஆசரிப்பு கூடாதுங்கன்னு 3 பேரும் வராங்க. அப்புறம் மோசையை மட்டும் விட்டுட்டு 2 பேர் வாங்கங்கிறார், ஆரோன் மிரியாம் வாங்கன்னு. அவங்கள்ட்ட தான் என் மோசே, என் தாசனாகி மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நீங்கள் நினைக்கிற பிரகாரம் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அப்படிப்பட்ட தேவதாசருக்கு விரோதமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெய்வ பயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல சொல்கிற ஒரு காரியம், ஒரு குறிப்பை சொல்கிறேன். பொய் குற்றச்சாட்டு அந்த எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் பாருங்கள், கல்யாணம் பண்ணி 2 ஆண் குழந்தை, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இப்போ ஏறக்குறைய 40 வருஷம் அரண்மனை இருந்தார். இப்போ இங்கே வந்தானே கல்யாணம் பண்ணார் மாமா வீட்டில். அப்போ கல்யாணம் பண்ணி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 40 வருஷத்துக்கு பிறகு ஏறக்குறைய என்ன கூட ஆகிருக்கலாம். இவங்க பிரயாணம் பண்ணி வரும்போது இத்தனை வருஷம் கழித்து இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க.
இது உண்மையாக என்ன பிரச்சனைனா, நீங்கள் முன்னாடி அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, மோசே என்னால் தாங்க முடியல, என்னை கொன்று போடும், இந்த ஜனங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கங்கும்போது, உன்கிட்ட இருக்கிற ஆவியை 70 பேர் மேலே நான் என்ன செய்வேன், நான் வைப்பேன்னு சொல்லும்போது, இப்போ 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மிரியாம் நம்ம தான் இந்த சபைக்கு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடு சபைக்கு. இப்போ போட்டி எத்தனை பேர் வந்துட்டாங்க, 70 தீர்க்கதரிசி வந்துட்டாங்களே. இந்த மோசேட்ட இருந்த ஆவி தீர்க்கதரிசன ஆவி, மோசையும் ஒரு தீர்க்கதரிசி, இப்போ 70 பேர் மேலே அமர்ந்துருச்சு. இதெல்லாம் மனசு வச்சுக்கிட்டு அதை சொல்லாமல் எத்தியோப்பிய ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறத பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு, நியாயம் விசாரித்து அதை என்கொயரி பண்ணி, ஒருவேளை அது ஆண்டவருடைய பார்வையில் தவறாக இருந்தால் ஆண்டவரே என்றிருப்பார். இவங்க சும்மா பொய் குற்றச்சாட்டுது. இது அதை தான் இந்த பாயிண்டில் நான் வர்றேன். உங்கள் மேலே நீங்கள் நீதியாக நடக்கும்போது பொய் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. பொய் குற்றச்சாட்டு மத்தியில் சாந்தமாக இருங்க. ஜீசஸை பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க, எவ்வளோ பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே அமைதியாக இருந்தார். அதாங்க சாந்தம். சில இடத்துல பேசினார், சில இடத்துல பேசி பிரயோஜனம் இல்லை இந்த ஆள்கள்கிட்ட அப்படின்னு. ஜீசஸ் எப்படி இருந்தார், அதான் நான் சாந்தமும். எத்தனை பொய் குற்றச்சாட்டு மாறி மாறி விசாரிக்கிறாங்க. ஜீசஸ் ஒரு பாவமும் செய்யலை. அதனால தான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க இருக்கிறார். அப்போ மோசேக்கு விரோதமாக இந்த குற்றச்சாட்டு மத்தியில் அவர் சார்ந்தாங்க. அடுத்து நீங்கள் எல்லாத்தையும் படிக்க நேரம், மோசேக்கு விரோதமாக எவ்வளவு ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பு மத்தியில் மோசே எப்படி இருந்தார், சாந்தமாக இருந்தார். மோசே முறுமுறுக்கவே இல்லைங்க. மாறாங்கிற இடத்துல வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்க தான் முறுமுறுத்தாங்க. செங்கடல் வந்தபோது அங்கே முறுமுறுத்தாங்க. தண்ணீர் இல்லா இருக்கும்போது அங்கே முறுமுறுத்தாங்க. இறைச்சிக்காக நீங்கள் யாத்திராம புஸ்தகத்தை, என்னாம் புஸ்தகத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. முறுமுறுக்கிறது ஊழியக்காரருக்கு விரோதமாக அப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் அந்த முறுமுறுப்பு என்ன செஞ்சார், கேட்டார்ன்னு. அப்போ முறுமுறுப்பு மத்தியில் மோசே எப்படி இருந்தார், சாந்தமாக இருந்தார். அடுத்து எவ்வளோ தேவைகள், அந்த 40 வருஷம் அவ்வளவு தேவைகள் இருந்தது. அந்த 40 வருஷ தேவைகள் மத்தியில் ஒவ்வொரு சமயம் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தாரே தவிர மோசே சாந்தமாக தான் இருக்கிறார். ஜனங்க தான் முறுமுறுக்கிறாங்க. அப்போ தேவைகள் மத்தியில் சாந்தமாக இருந்தார். அப்போ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், ஊழியத்தில் எவ்வளோ தேவைகள் உண்டு. செபிக்கிறோம், பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், கொடுக்குறோம், ஆனால் அவ்வளவும் வரல. பாதிக்கு கூட இன்னும் கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அதன் மத்தியில் சாந்தமாக இருந்தோம்னா கர்த்தர் தேவைகள் என்ன செய்வார், சந்திப்பார். மோசேக்கு விரோதமாக எதிர்ப்புகள், எவ்வளோ எதிர்ப்புகள். குறிப்பாக அதெல்லாம் எடுக்காமல் நான் சொல்கிறேன். கோராகு. அப்போ கோராகு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்த வேலை உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறது, அந்த வேலை. இவங்களுக்கு ஆசாரிய ஊழியம். இப்போ ஆசாரிய பட்டத்தை இவங்க தேடினாங்க. கர்த்தர் பிரித்து ஒவ்வொருத்தருக்கும், அந்த மிரியாமுக்கு ஒரு ஊழியம், ஆரோனுக்கு ஒரு ஊழியம், மோசேக்கு ஊழியம், அப்புறம் அவங்களும் லேவி கோத்திரமாக இருந்தாலும் அவங்கள சுமக்கிறது, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அப்போ கோராக எழும்பி, நீங்கள் மாத்திரம்தான் ஆசாரிய பட்டம்மா பாசம், நாங்களும் லேவி கோத்திரத்தில் தான் இருக்கிறோம். மோசே ஏன் மிஞ்சி சபைக்கு மிஞ்சி போயிறீங்க, ஏன் பரிசுத்தமாக சபையில் நீங்கள் உயர்த்துறீங்க அப்படின்னு தாத்தான், அபிராம், ஓன் 3 பேரை கூட்டுறார். இந்த 3 பேரோடு கூட கவனித்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் சொல்கிறது 2ஆம் இருக்குது. அப்போ 250 பேரை மறுபடியும் கூட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் மோசே எதிர்க்கிறார், அப்புறம் 3 பேர். இப்போ 1 3 எத்தனை பேர் சொல்லுங்கள், பேசுங்க. 1 3 எத்தனை பேர், 4 பேர் மோசே எதிர்க்கிறாங்க. இப்போ 4 + 250 கூட்டுங்க, 4 250 பேசுங்க. 254 பேர் மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசே செஞ்சது என்ன தெரியுங்களா, முகம் கூப்புற விழுந்தார். அந்த அதிகாரத்தில் அதனுடைய சம்பவம், அந்த கோராகு சம்பவத்தில் பார்க்கும்போது ஏறக்குறைய 3 தடவை ஃபஸ்ட்டு மோசே முகங்குப்புற விழுந்தார்னு வரும், அப்புறம் ஆரோனும் மோசேயும் முகங்குப்புற விழுந்தாங்கன்னு வரும், அப்புறம் ஆரோனும் மோசையும் முகங்குப்புற விழுந்தாங்கன்னு வரும்.
அப்போ உங்களையும் என்னையும் எதிர்க்கும்போது நீங்கள் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுங்க. நீங்கள் யுத்தம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். என்ன தெரியுமா செஞ்சார்? 250 பேர் அந்த 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 கலசத்தில் அக்கினியை போட்டுட்டு வர சொன்னார். அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தாத்தான அபிராம் அவங்களாம் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மோசே ஒரு நிமிஷத்தில் ஆரோன் போயிருங்க, எல்லாத்தையும் அதமாக்குறேன்னு சொன்னோன்னே, அப்படி நினச்சிருந்தா எல்லாத்தையும் அதமாக்கியிருப்பார். இவங்க முகங்குப்புற விழுந்து அப்படிலாம் செய்ய வேண்டாம்னு சொன்னதுனால இவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படி செய்கிறார். நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்படியே நின்று கொண்டிருந்த பூமி அப்படி என்ன செய்யுது? அப்படியே லிட்டரலாக பார்க்கும்போது அப்படியே ரெண்டாக பிளக்குது. அப்படியே உயிரோடே பாதாளத்துக்கு போகிறாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவம். உங்களை பயமுறுத்த நான் சொல்லலை, உண்மையிலும் உண்மை. நீங்கள் எல்லாரும் சாகிற மாரி சாக மாட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இவங்க சாகிறது வித்தியாசம். அப்படியே இப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே லிட்ரலாக உயிரோடு என்ன செய்கிறாங்க? அப்படியே பாதாளத்தில். இந்த 250 பேர் அக்னியை போட்டு அந்த கலசத்தில் வந்தாங்க பார்த்தீங்களா? கர்த்தரிடத்துலேருந்து அக்னி புறப்பட்டு 250 பேரை என்ன செஞ்சது? அப்படியே பச்சித்தது. இதுக்கப்புறம் மோசேக்கு முழு சபையும் எதிர்ப்பு. யோசிச்சு பாருங்க. அதில் தான் சாந்தமாக இருந்தார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் கோராகு, ரெண்டாவது 3 பேர், இப்போ 4 ஆச்சு. அப்புறம் 250. இப்போ டோட்டல் எவ்வளவு? 254. அதுக்கப்புறம் எண்ணிக்கை போடல. முழு சபை 250 பேரையும் மோசே ஆரோன் நீங்கள் கொன்று போட்டுட்டீங்க. இந்த கோராகு குடும்பம் தாத்தா இந்த அப்படியே பூமியில் அப்படி பிளந்து போனாங்க இல்லையா, இந்த குடும்பமும் உயிரோட போச்சு அப்படின்னு சொல்லி அத்தனை லட்சம் பேரில் எண்ணிக்கை போடல, அவ்வளோ பேர் எதிர்ப்பு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட மத்தியில் தான் மோசே சாந்த குணமுள்ளவராக இருந்தார். ஒரு அல்லையா சொல்லாமா? சும்மா ஆண்டவர் சாட்சி கொடுக்கலங்க. அவருடைய கிரியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ள. அப்போ அப்படியே சபையே எல்லாரும் எண்ணிக்கை அடங்காமல் எதிர்ப்பு ஊழியக்காரருக்கு மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக வரும்போது நடந்தது தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் வாதை என்ன செய்கிறாரு? இப்போ அந்த இடத்துல அனுப்புகிறார். வாதையை அனுப்புனோன்னே 14,700 பேர் குறித்து வச்சுக்கோங்க. 14,700 பேர் சாகுறாங்க. என்னாகமத்தில் இருக்கு, நான் எடுக்காமல் அவங்களோடு பேசுகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க அந்த 250 பேரெல்லாம் செத்தாங்க. இந்த குடும்பம் கோராகு குடும்பம் எல்லாம் அப்படியே பிளந்து அப்படியே போணுச்சு, அங்கேயும் சாகுறாங்க. அதுக்கப்புறமும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதிர்த்ததுனால கர்த்தரை இவங்க முகங்குப்புற விழுந்தாங்க. அப்படிலாம் வாதெல்லாம் அனுப்ப சொல்லலை. வாதம் அனுப்புங்க ஆண்டவரே, இந்த 250 பேருக்கு சாகட்டாண்டவரே அதெல்லாம் சொல்லலை. கர்த்தர் தான் அதை செஞ்சார். திடீரென்று வாத அந்த ஜனங்கள் மத்தியில் வந்தோன்னே இப்போ என்ன தெரியுங்களா? செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவாக தூப கலசத்தை ஆரோன் எடுத்து ஓடி போய் அவர் திறப்பின் வாயில நின்றதுனால வாதை நிறுத்தப்பட்டது. கரங்களை தட்டுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தமிழ்நாட்டில், இந்தியாவில், அகில உலகத்தில் தேவ கோபம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஊழியக்காரர் விசுவாசிகளும் திறப்பின் வாயிலிருந்து, அதுக்குத்தான் அந்த 3 நாள் உபவாச ஜெபம். ஒருவேளை இருந்து மோசே போல 40 நாள் இரவும் பகல் அவர் உபவாசம் இருந்தார். 1 2 3 தடவை. நம்ம அப்படி இல்லை. அட்லீஸ்ட் ஒருவேளை இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட போகிறோம். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஒரு வேளை இருந்து இந்த 3 நாள் உபவாசம் இருக்கும்போது அதற்கும் வல்லமை உண்டு. பல சபைகளிலே 21 நாள் 7 நாள் நம்மளை விட இன்னும் பரிசுத்தவான்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. தெரியுங்களா? இந்த பொன்னான வாய்ப்பை நாளைக்கு நழுவ விடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையை நழுவ விடாதீங்க. இந்த 3 நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். நம்ம நினைக்கிறோம் என்ன ஒரு பிரதர் 5 ஜெப குறிப்பு வாங்குறாரு, நாளைக்கு இன்னொரு பிரதர் வந்து நடத்துவார், அப்புறம் இன்னொரு பிரதர் வந்து நடத்துவார், ஏதோ ஜெபிக்கிற 5. அப்படி அல்ல. அந்த ஜெபத்தில் வல்லமை இருக்குது பாருங்க. அப்படியே ஆரோன் மாத்திரம் அந்த இடத்துல தூப கலசத்தை எடுத்துகிட்டு போய் செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கும் நடுவே அவர் ஜெபிக்கலன்னா இந்த 14,700 பேர் அல்ல, அப்படி சாகரோட எண்ணிக்கை என்ன செய்யும்? அப்படி அதிகரிச்சுட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு எண்ணிக்கை கூடிரும். 14,000 5,000 ஆயிருக்கும், 50,000 ஆயிருக்கும், 1,00,000 ஆயிருக்கும். அப்படி ஆகலை. 14,700 பேர் வரும்போதே அந்த இடத்துல அந்த கேப்புக்குள்ளே இவர் ஓடுறதுக்குள்ளே அவ்வளோ பேர் செத்துட்டாங்க. வாதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாதை வந்து சாகுறாங்க. டக்கு டக்குன்னு வனாந்தரத்தில் சாகுறாங்க.
அப்போ வாதை நிறுத்தப்பட்டது. இந்த இடத்துல மோசேயுடைய சாந்தம். இப்போ 4 காரியத்தை சொன்னேன். குற்றச்சாட்டுகள் மத்தியில் சாந்தம், முறுமுறுக்குகள் மத்தியில் சாந்தம். அந்த வனாந்தரத்தில் எத்தனையோ தேவைகள் இருந்தது, தேவைகள் மத்தியில் கர்த்தர் கொடுப்பார். இந்த பாதைகளை நடத்துகிறார் 40 வருஷம், தேவைகளை சந்திப்பார்னு சாந்தமாக மோசே இருந்தார். அடுத்து கோராகு போன்ற இத்தனை முழு சபையுமே அவ்வளோ பேர் எதிர்ப்பு மத்தியிலும் கூட மோசே ஒன்றும் பேசலை, பதிலுக்கு பதில் கொடுக்கல, தேவ சமூகத்தில் விழுந்தார். இதாங்க சாந்தம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க புரிகிற மாதிரி ஒரு அலையிலையா சொல்லாமா? அல்ல சத்தமா? சரி, இது மோசையை குறித்து நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த சாந்தத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன சொல்லுங்கள்? பக்கத்தில் கேளுங்க, கேளுங்க. சாந்தத்துக்கு ஆப்போசிட் எதிர்பாராம வார்த்தை என்னன்னு கேளுங்க, கேளுங்க. என்ன இப்போ சொல்லுங்கள், இப்போ பதில் சொல்லுங்கள். கோபம். எனக்கு கோபமே வரலன்னு சொல்கிறவங்க இப்படி என்ன மாதிரி கையை உயர்த்தணும், சும்மா அரைக்குறையெல்லாம் உயர்த்தக்கூடாது. நான் கோபமே பட்டதில்லை, சின்ன பிள்ளை கூட உயர்த்தலாம். அப்போ பிரதர் சொல்கிறார், எல்லாருக்கும் என்ன உண்டு? கோபம் இருக்குது. ஏன்னா அந்த சாந்தத்தை தியானிக்கும் போது கோபத்தை தியானிச்சா தான் நம்ம எப்படி சாந்தமாக இருக்கிறோங்கிறது நமக்கு வரும். சரி, நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் புத்திமான் யார் தெரியுங்களா? நீதிமொழிகள் 14:29. சீக்கிரம், நீதிமொழிகள் 14:29. பார்த்தீங்களா? நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். அங்கே என்ன வருது? சாந்தமும் ஆப்போசிட் வார்த்தை என்ன வருது? கோபமும் வருதுங்களா? அப்போ நம்ம என்ன வச்சுக்கணும்? முதல் காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 14:29 நீடிய சாந்தம் உள்ளவன் மகா, சாதாரண புத்திமான் அல்லையா, மகா புத்திமான். அதே நேரத்தில் சாந்தத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன வார்த்தை? கோபம். முற்கோபியோ புத்தியீனத்தை என்ன செய்கிறான்? விளங்க பண்ணுகிறான். அதே அதிகாரத்தில் 17வது வசனம் படிங்க. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். பாருங்க, உங்களுக்கு எனக்கும் சில நேரம் என்ன வருகிறது? முற்கோபம் வருகிறது. இந்த கோபப்படும்போது இந்த யோசிக்கிற தன்மை நம்மளை விட்டு போய் விடுகிறது. நல்லா கவனிங்க. இந்த கோபங்கிறது எமோஷன். மூளையில் ஒரு 2 பகுதி இருக்குது. மூளையில் ஒரு 2 பகுதி இருக்குது. அப்போ கோபம் படும்போது அப்போ அந்த மூளையில் ஒரு பகுதி அந்த காரியத்தை செயல்படுது. அதே மூளையில் இன்னொரு பகுதி அந்த யோசிக்கிற அந்த நேரத்தில் கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படி நம்ம கொஞ்சம் அதை அது கொஞ்சம் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம தான் பண்ணணும். யாரையும் சாந்த குணமாக மாற்ற முடியாது. நம்மளாக பைபிளில் சொல்கிற வசனத்தை வச்சு நல்ல முடிவெடுத்தால் தான் கோபத்தை மாற்ற முடியும். அப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தோம்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பிரெயின் என்ன செய்யும்? அது வேலை செஞ்சு அந்த கோபம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ கணவர் வேலைக்கு போயிட்டு வராரு, வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே காஃபி கேட்குறாரு. அவர் கொஞ்சம் கோபமாக தான் சொல்கிறாரு. என்ன இந்த டைமுக்கு நான் வருவேன்னு தெரியாதா? இப்போ போய் பால் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிற? இப்போ தான் பால் எடுத்துகிட்டு போய் கட் பண்ண போகிற அப்படின்னு கணவர் சொல்கிறார். இப்போ பதில் எப்படி சொல்லலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இருங்க, இந்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் காஃபி போட்டு நான் என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன்னு சொன்னால் அவருடைய கோபம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அவர் வேலைக்கு போய்ட்டு பல டென்ஷனில் பிரச்சனையில் வேலையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், வந்துட்டு வர்றாரு, டைம்லாம் தெரியும், அப்படி ரெடியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அப்படி நிறையா கொடுத்துருக்காங்க, அந்த சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அப்படி கொடுக்காமல் இருந்ததுனால அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கு அப்படி சொல்லாமல் இந்த 5 நிமிஷத்தில் கூட கொண்டு வந்துடுறாங்க, 2 நிமிஷத்தில் கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவர் உட்காந்துருப்பார், கையை காலை கழிட்டு வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கலாம். இதுக்கு பதிலாக நானும் தான் டயர்டாக இருக்கிறேன்,
காலையிலேருந்து அந்த வேலை செஞ்சு இந்த வேலையை செஞ்சு அதை செஞ்சு ஊட்ட கூட்டி அதை கூட்டி இதை கூட்டி நீங்கள் இவர் வேலைக்கு போயிட்டு வராரு, நான் மட்டும் நான் சும்மையாக இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்னு இந்த ட்ரெஸ் அழுத்து தான் அங்கே போட்டுட்டாரு. இதெல்லாம் துவச்சி விட்டு சமைச்சு விட்டு கணவருக்கு ஒரு சமையல், பிள்ளைக்கு ஒரு சமையல், இதெல்லாம் சமைச்சு விட்டு எவ்வளோ வார்த்தை பாருங்கள். ஒரு காஃபி நான் வரேன்னு தெரியும் போட்டிருக்கக்கூடாது, இப்போ தான் பால் கட் பண்ணுறேன்னு சொன்னால் பதில் என்ன சொல்லியிருக்கலாம், இந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்படியும் பதில். அப்புறம் இன்னொரு பதில் அதில் இருக்குது. நிறைய சொல்லலாம். இப்படி தான் குடும்பத்தில் என்ன மாறுது, பிரச்சனை அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி மாறுது. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கோபப்படும்போது என்ன நடக்குதுன்னா நம்முடைய பிபி அப்படியே அதிகரிக்கிறது. இந்த கோபத்தினால தான் நிறைய ஸ்ட்ரோக் இதெல்லாம். அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை அதிகமாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி டாக்டர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதய நோய் வர்றது, இந்த ஸ்ட்ரோக்கு வர்றது, ஹை பிபி. இந்த கோபப்படும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது, குறையுது. இன்னொரு கண்டுபிடிச்சிருக்காங்க, கோபப்படுறவங்களுக்கு ஆயுசு நாள் குறைவான். கோபப்படுறவங்களுக்கு, இது நான் சொல்லலை, டாக்டர்களோட ரிப்போர்ட்டு. தொடர்ந்து எப்பயோ கோபப்படுறத நான் சொல்லலை, தொடர்ந்து முற்கோபியாக கோபப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்துடும். அடுத்து ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு, அதனால் பிபினால் ஸ்ட்ரோக்கு வர்றது, அது ஹார்ட்டு வருது. நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது, கோபப்படுறதுனால குறையுது. கோபப்படுறதுனால ஆயுசு நாட்கள் என்ன செய்யுது, குறையுது. கோபப்படுறதுனால யோசிக்கிற தன்மை என்ன செய்யுது, குறையுது. கோபப்படுறதுனால குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கோபம் என்ன செய்யுன்னா, இந்த கோபம் எப்படிலாம் வரும்னு சில காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு அநியாயத்தை காணும்போது ஒரு கோபம் வரும். ஒரு மோசே பாருங்கள், 2 பேர், இவங்க எபிரேயர், எகிப்தியன். இவர் எபிரேயர். எகிப்தியன் அடிக்கிறத பார்த்தோன்னே எபிரேயருக்கு சப்போர்ட்டாக என்ன செய்கிறாரு, மோசே கொண்டு போடுறார். அதுமாரி ஒரு அநியாயத்தை காணும்போது நமக்கு கோபம் வரும். அந்த கோபம் வரும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, கோபத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு வந்திருக்கு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறோம். இதை நம்ம ஒரே நாளில் இப்போ இந்த செய்தியை கொடுத்தோன்னா நாளைக்கே நீங்களும் நானும் மாற போகிறதில்ல. நம்ம ஒப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபத்திலேருந்து மாறி நம்மளை குறித்து நம்ம சபையாக இருந்த சாட்சி சொல்லணும். அதுதான் இந்த செய்தி. ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, இப்போ நீங்கள் எபேசியர் எடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சாந்தத்தை குறித்து, கோபத்தை குறித்து சில காரியங்களை சொல்லும்போது எபேசியரில் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் என்ன செய்யுது, தனியக்கடும். அப்போ கோபம் எல்லாருக்கும் வரும். ஊழியக்காரருக்கும் கோபம் வரும், விசுவாசிக்கும் கோபம் வரும், பெற்றோருக்கும் கோபம் வரும், வாலிபருக்கும் கோபம் வரும், பிள்ளைகளுக்கும் கோபம் வரும், வயசானவங்களுக்கும் கோபம் வரும். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் அந்த கோபத்தினால என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதிருங்கள். அப்போ என்ன பாஸ்டர் அப்படின்னா, அந்த கோபம் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாகவே அந்த கோபம் எரிச்சல் ஆகிடக்கூடாது. கோபத்தினுடைய அடுத்த காரியம் என்னது, எரிச்சல் வந்துடும். அப்போ அந்த எரிச்சல், கோபத்தினால் வருகிற எரிச்சல் என்ன செய்ய கடவுது, தனிய கடவுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், காயின் ஆபேல் 2 பேரும் காணிக்கை செலுத்துகிறாங்க. காயினுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டார். ஆபேலையும் ஆபேல் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் காயின் காணிக்கை அங்கீகரிக்கலை. இந்த சம்பவம் தெரியும். அப்போ கோபம் வருது அவருக்கு, அண்ணனுக்கு, தம்பி மேலே. அந்த கோபம் எரிச்சலாக மாறி, அன்னைக்கே அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வசனத்தின் பிரகாரம் என்னதான் இருந்தாலும் யார், தம்பி தானே, தம்பிகிட்ட கேட்டிருக்கலாம், அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கலாம். அம்மா அப்பா ஏன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல, தம்பி காணிக்கை அங்கீகரித்தார் அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை தம்பி தானே, தம்பிகிட்டே கேட்டிருக்கலாம், பிரசிஜி பார்க்காம, நான் அண்ணன் தம்பிகிட்ட கேட்குறேன்னு சொல்லி அந்த கோபத்துக்கு அவர் இடம் கொடுத்ததுனால அந்த கோபம் எரிச்சலாகி மூர்க்கமாகி முதல் குடும்பத்தில் என்னது, கொலை செய்கிற அளவுக்கு. அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. அப்போ காயின் கோபப்பட்டது, அது இயற்கையாக அந்த காரியம் வந்தாலும்
அதுக்கு இடம் கொடுக்கறதுனால அது எரிச்சல் தனியாமல் இருந்தனால அவர் கொலை செஞ்சதை பார்க்குறோம். இதே தான் சவுலுக்கு தாவீது. இப்போ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 ஸ்திரீகள் முறையாக பாடின போது இவருக்குள்ளே என்ன வந்தது? கோபம் வந்து, எரிச்சல் வந்து, அப்புறம் காய்மகாரம் வந்து, பார்த்தீங்களா? அப்படியே இதான் அப்படியே வளருகிறது. அது தாவீதை ஓட ஓட என்ன செய்கிறாரு? துரத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இதிலே கூட போட்டிருக்கு, நீங்கள் எபேசியர் 4:34 பாருங்களேன், சகல விதமான கசப்பும் கோபமும். அப்போ கோபம் எப்படி மாறும்? மூர்க்கமாக மாறும். அப்புறம் மூர்க்கம் எப்படி மாறும்? கூக்குரலாய் மாறும். அப்போ கூக்குரல் எப்படி மாறும்? தூஷணமாக மாறும். அப்புறம் மற்ற கெட்ட துர்க்குணம், எந்த துர்க்குணம், மற்ற கெட்ட குணம் எல்லாம் செஞ்சிடும். இப்படி தாங்க கோபம் ஒரு வளரும் தன்மை உடையது, பாவம் ஒரு வளரும் தன்மை உடையது. அப்போ கோபமாக இருக்கிற ஸ்டேஜிலேயே அந்த கோபத்தை கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, மோசையை நோக்கி பார்த்து, நல்ல பரிசுத்தவான்களை நோக்கி பார்த்து, ஜீசஸ் தான் மாதிரி, அவரை நோக்கி பார்த்து கல்வாரி சிலுவை பார்த்து நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம்னா அந்த கோபம் என்ன செஞ்சிடும். அப்படி நிறைய பேர் இந்த கோபத்தினால தான் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு செகண்டு அதை யோசிக்கிறதில்ல, பிரச்சனை வருது. இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கோபத்தினுடைய ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். வார்த்தைகளை சராமாரியாக பேசுறது. இந்த சகோதரிமார்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை, பாத்திரம் என்ன செய்யும்? பாத்திரம் மற்ற நாளில் இருக்கிற சவுண்டை பார்க்கலும் வீட்டில் ஏதாவது கோபம் பிரச்சனை வந்துச்சுன்னா தட்டா முட்டான்னு வரும். ஆண்களும் அதுக்கு இழைச்சவர்களெல்லாம் தட்டு என்ன செய்யும்? சாப்பிட்டு இருக்கும்போதே தட்டு என்ன செய்யும்? அப்படி பறக்கும். தட்டா என்ன செய்யும்? பறக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்போ நடந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இனிமே இருக்க வேண்டாம், போனதெல்லாம் விட்டுருங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாருமே நம்ம கோவப்பட்டிருக்கோம், எல்லார் வீட்லேயும் சண்டை நடந்திருக்கு. அப்போ என்னங்க செய்யணும் பாஸ்டர்? நீதிமொழிகள் 15:18 சீக்கிரம் பாருங்கள். அப்போ சாந்த குணம் இருந்தால் தான் சண்டை அமரும். இப்போ நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். கோபத்துக்கு ஆப்போசிட்டு சாந்தம். நீடிய சாந்தம் உள்ளவனா சண்டையை அமர்த்துறான். இப்போ கணவர் டென்ஷனாக கோபமாக இருக்கும்போது மனைவி கொஞ்சம் அந்த கோபத்தை ஆற்ற கொஞ்சம் நீடிய சாந்தமாக நீங்கள் இருந்து பாருங்களே, அந்த சண்டை வீட்டில் வரவே வராது. கணவனும் கோபமாக பேசும்போது மனைவியும் கோபமாக பேசுனா பக்கத்தில் பிள்ளைகளும் வந்துடுவாங்க. ஆமாம், அப்படியே நெருப்பு என்ன செய்கிறோம்? அப்படியே அண்ணல் பறக்கும். சிஸ்டர் 1வது வசனம் வாசிங்க. அதான் ஒருத்தர் கோபப்படும் போது அதை தான் நமக்கு வரமாட்டேங்குது. மெதுவான பிரதித்திரம் உக்கரத்தை என்ன செய்யுமா? மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை என்ன செய்யும்? எழுப்பும். அப்போ ஒருத்தர் கடும் சொற்கள் பேசும்போது அடுத்த பதிலுக்கு பதிலாக கடும் சொற்கள்னா இன்னும் கடும் சொற்களாக ஆகி அதுதான் சண்டையாக பிரச்சனையாக குடும்பத்தில் மாறுது. அப்போ ஒருத்தர் கோபப்படும் போது இதை நம்ம செய்யலை. இன்னிலேருந்து நம்ம ஒருத்தர் செய்கிறோம். சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், தொடர்ந்து செய்யுங்க. இப்படி ஏதாவது சண்டை பிரச்சனை வரும்போது ஒருத்தர் என்ன செஞ்சுருங்க, கொஞ்சம் மெதுவான பிரதியுத்தரம் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கள் அப்பா சாந்த குணமுள்ளவர், நான் சாட்சி சொல்லுவேன். என்னுடைய ஒய்ஃபு எங்கள் மாமனார் எங்கள் அப்பாவை குறித்து அடிக்கடி சாட்சி சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை ஊரில், நில பிரச்சனை, எங்களுக்கு தான் அந்த நிலம் சேரணும் ஊரில், எங்கள் ஊர் புல்லாம்பாடி. அந்த நில பிரச்சனையில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையில் பட்டா கிட்ட எல்லாமே பக்காவாக எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் பங்காளி வந்து எங்களுக்கு அதில் பங்கு இருக்குன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் அண்ணன் தம்பி 4 பேர், அவங்களாம் வரல. இது நான் போகக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி பேசி வந்து அந்த கோபத்தில் அருவாளை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவை என்ன செய்கிறாரு? வெட்டுறதுக்கு வர்றாரு. இளங்கன்று பயம் மரியாதில்ல. நான் இப்போ வாலிப வயசு, எங்கள் அம்மா என்னைய பிடிக்கிறாங்க, விட்டு நான் பார்க்குறேன் அந்த ஆளை. என்ன அறுவாட்டு வந்தால் பெரிய ஆளா? நமக்கு தான் நிலம் உண்டு, அண்ணன் தம்பி 4 பேரில் மற்றவங்களாம் சும்மா இருக்காங்க, இவர் சும்மா அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு வர்றாரு, விட்டுன்னு எங்கள் அம்மா என்னைய பிடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன செஞ்சு எடுத்துறீங்களா? நீடிய சாந்தம் உள்ளவர். அப்படியே அருவாளை தூக்கிட்டு வர்றாரு. எங்கள் அப்பா போய்
தலையை நீட்டுறாரு. அப்படி கோபமாக வந்து ஓங்கிட்டு வந்த ஆள் இப்படி தலையை காட்டினோன்னு வெட்ட மனசு வரும். இதாங்க எங்கள் அப்பாவும் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த இடத்துல கோபத்தில் என்ன செஞ்சுருக்கலாம், டக்குன்னு அருவாள் நீட்டி ஏதோ ஒரு காயம் என்ன செஞ்சுருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு பட்டிருக்கலாம். நான் சொல்கிறது புரியுங்களா? வெட்ட தானே வாரியா, வெட்டியா வெட்டியா அப்படின்னு தலையை காட்டின உடனே இப்படியே காட்டுறாருங்க. அந்த ஆள் அவர் ஓங்கிட்டு வந்தவர் அப்படியே இப்படி செஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டாரு, வெட்டவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆளுங்களாம் பிடிச்சி வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை மாறிடுச்சு. அப்புறம் முறைப்படி நாங்கள் போய் எல்லாம் காரியத்தையும் செஞ்சிட்டோம். புரியுதுங்களா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மெதுவான பிரதித்திரம் உக்கரகத்தை ஆற்றும். சங்கீதம் 37:8. சீக்கிரம் இந்த வசனம்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம சாந்தமாக இருக்க முடியும், கோபம் மாறும். அப்போ ஆண்டவர் அதை தான் உக்கரகத்தை என்ன செய்கிறாரு, விட்டு விடுங்கிறார். சங்கீதம் 37:8 அதை தான் சொல்கிறாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுடு. பார்த்தீங்களா? பொல்லாப்பு செய்ய அந்த எரிச்சல் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு பொல்லாப்பு செஞ்சிடும். அந்த கோபங்கிற ஸ்டேஜிலேயே எரிச்சலுக்கு விடக்கூடாது. ஒருத்தர் மேலே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சல் என்ன செய்யுது, தனியே கடவுது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. பிரசங்கில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. பிரசங்கி புஸ்தகத்தை அப்படியே எடுங்கள். இதெல்லாம் கோபத்தை குறித்ததான நல்ல வசனங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. பார்த்தீங்களா? மூடரின் நெஞ்சிலே கோபம் என்ன செய்யும், குடிக்கொள்ளும். அப்போ மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சில் என்ன செய்யும், கோபம் என்ன செய்யும், குடிக்கொள்ளும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் அந்த சாந்தமாய் இருக்கும்போது கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதத்தை நம்ம வைத்திருக்கிறார். இன்னும் 1-2-3 வசனங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம கோபம் சுபாவம் மாறி இன்னும் சாந்தம். ஒருவேளை நீங்கள் சாந்தமாக இருக்கலாம், இந்த செய்திக்கு பிறகு இன்னும் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். பிலிப்பியரில் பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் புஸ்தகத்தை நீங்கள் எடுங்க, 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன். பார்த்தீங்களா? உங்கள் சாந்த குணம். பார்த்தீங்களா? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை வருது. கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ சர்ச்சில் மாத்திரமல்ல, இப்போ சர்ச்சில் உங்களை குறித்து சொன்னால், இந்த சிஸ்டரா ரொம்ப சாந்த குணங்க, இந்த பிரதரா ரொம்ப சாந்த குணம், இந்த பாஸ்டரா ரொம்ப சாந்த குணம். இப்படி சர்ச்சில் மாத்திரமல்ல, வீட்டிலையும், பக்கத்து வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, உங்கள் உறவினர் மத்தியில் உங்கள் பேரை என் பேரை சொன்னாவே அவங்க மனசில் வர வேண்டியது என்னது, சாந்தம். அதுக்கு பதிலாக நம்ம பேரை சொன்னாவே அவங்க மனசில் என்ன வரக்கூடாது, அவரா கோபப்படுறவருங்க, முற்கோபிங்க, டென்ஷன் பாட்டிங்க, இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் மாற்றிக்கணும். ஆண்டவரே, இவ்வளோ நாள் இது ஒரு நாள் அனுபவம் அல்ல, இது ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாகிற ஒரு மாற்றம். வசனத்தை தியானிக்கத்தான் நம்ம மாறும். கல்வாரி பாட தியானிக்கத்தான் என்ன செய்யும், இப்படிப்பட்ட திவ்ய சுபாவம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்யும், வரும். இந்த கோபங்கிறது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்பனை மாதிரியே கோபப்படுறான் பார், அம்மா மாதிரியே கோபம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஆதாமுடைய சுபா, அங்கேருந்து வந்தது ஜென்ம சுபாவம், மாம்சக்கிரியைகள். கோபங்கிறது என்னது, மாம்சக்கிரியை, கோபங்கள், விரோதங்கள். அடுத்து ஒருத்தர் கோப குணம் உள்ளவர்களோட நம்ம பழகக்கூடாது. நீதிமொழிகள் 22 எடுங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் கட் பண்ணுங்க. அதாவது அவங்கள நேசிங்க, பேசுங்க. ரொம்ப ஐக்கியம் வச்சிங்கன்னா அந்த கோப சுபாவம் ஒட்டிக்குங்க. பைபிளில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 22:24.
இல்லை சிஸ்டர், நீதிமொழி 22:24 கோபக்காரனுக்கு பார்த்தீங்களா, கோபக்காரனுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கோபக்காரனாக இருந்தால் அந்த உங்களுக்கு கோபம் வந்துடும். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. பார்த்தீங்களா, உக்கரமுள்ள மனுஷனோட உக்கரம் கோபம் எல்லாம் ஒன்று தானேங்கள, அதோட இது தானே. அப்போ அவங்கள சுத்தமாக ஒதுக்க சொல்லலை, அவங்களோட பேசுங்க. ஆனால் ரொம்ப ஐக்கியம் வச்சிங்கன்னா ஃப்ரெண்டு அந்த நீ யாரோட பேசுகிறோமோ பழகிறோமோ அந்த சுபாவம் வந்துடும். அப்போ மோசேக்கு அவ்வளோ சாந்த குணம், கத்தரோட நல்ல கத்தர் சாந்தம் உள்ளவர், எல்லா பிரச்சனைக்கும் அவரோட உறவாட அவருடைய சுபாவம் மோசேக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? அடுத்து கோபம் சில பிரச்சனைகளை வரும், நீதி நியாயத்தை வரும், குடும்பத்தில் வரும். இப்போ ஜீசஸ் கூட சர்ச்சில் எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, ஆனால் ஏழை ஜனங்களை வராதபடி பணக்காரங்க மட்டும் வர்ற மாதிரி அவங்க காசுக்காரர் அதெல்லாம் இந்த பண்ணதுனால என் வீட்டை வியாபார வீடாக மாற்றின்னு சொல்லி ஒரு சவுக்கு என்ன செஞ்சார், உண்டு பண்ணி அந்த பலகையெல்லாம் கவிழ்த்துட்டு என்னுடைய வீடை கல்லர் குகையாக மாற்றாதீங்க, என்னுடைய வீடு ஜெப வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெபன்னு சொல்லி ஜீசஸ் அந்த இடத்துல கோவப்பட்டதை நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, சில காரியத்தில் நியாயத்திற்காக நம்ம கோவப்பட்டாலும் அந்த அந்த கோப சுபாவம் அப்படியே நமக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே நிரந்தரமாகிடக்கூடாது. சரி, அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் சில 1-2 வசனங்களை சொல்லிவிட்டு நான் செபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் எடுங்களே, இந்த கோபத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் படிங்களே. மேலும் சகோதரரே, நான் அதான சிஸ்டர், ஆமாம், நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் 1 தெசலோனிக்கர் 5:14 பாருங்கள். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஒழுங்கு டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்களோ அப்படி டிசிப்ளின் இல்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். யாரெல்லாம் திடநற்றவர்களாக இருக்காங்களோ அந்த திடநற்றவர்களை நீங்கள் தேற்றுங்க. யாரெல்லாம் சர்ச்சில் பலவீனமாக இருக்கிறாங்களோ அப்போ பலவீனரை தாங்குங்க. பார்த்தீங்களா, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம். அப்போ எல்லாரிடத்திலும், சர்ச்சில், வீட்டில், உறவினர் மத்தியில், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் அடையும் போது சுபாஷ் சந்திர போஸ் அவர் துப்பாக்கி எடுத்து அவர் பாணியில் அதுக்காக போராடினார். ஆனால் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்ற வசனத்தை படித்து அவர் அந்த விதத்தில் யுத்தமின்றி துப்பாக்கி அந்த அகிம்சை முறைப்படி காந்தி என்ன செஞ்சார், சுதந்திரம் வாங்கி தந்தார். புரியுதுங்களா? சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார், நம்ம அப்படிலாம் இருந்தால் கத்திக்கு கத்தி துப்பாக்கி அப்படின்னு அவர் அந்த பாணியில் போனார். ஆனால் இன்றைக்கி பேர் யாருக்கு, சுபாஷ் சந்திர போஸை விட காந்தியடிகள் தான். ஏன்னா காந்தியடிகள் அவர் பைபிள் வசனம் அவருக்கு பிடிக்கும், குறிப்பாக மலை பிரசங்கம் அவருக்கு பிடிக்கும். அதுலேயும் அந்த வசனம் அவரை தொட்டது. மத்தேயு 5:5 பூமியில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமி என்ன செய்வார்கள், சுதந்தரிப்பார்கள் என்ற வசன பிரகாரம் இந்தியாவை என்ன செஞ்சாங்க, ஆங்கிலேயர்கிட்டருந்து சுதந்திரமாய் பெற்றாங்க. ஒரு சில ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் இவ்வளோ காரியம் கோபத்தை விடணும், சாந்த குணமாக இருக்கணும்னா, சாந்த குணமுள்ள அதே சங்கீதம் 37:11 பாருங்கள், 3 காரியம் வரும். சாந்த குணமுள்ளவர்கள் ஃபஸ்ட்டு பூமியை சுதந்திரித்து பாருங்கள், மிகுந்த சமாதானம். அவங்களுக்கு இந்த சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ரொம்ப மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்போ மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கோபப்படுறவங்க மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சாந்த குணம் உள்ளவங்க தான் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ரைட்டுங்களா? சரி, அடுத்து சங்கீதம் 147:6 நீங்கள் ஏன் சாந்த குணம் உள்ளவராக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. பார்த்தீங்களா, சாந்த குணம் உள்ளவர்களை சங்கீதம் 147:6 கர்த்தர் என்ன செய்யறாரு, உயர்த்துகிறார். ஆனால் துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். துன்மார்க்கனுக்கு கோபம் இருக்கும், ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, உயர்த்துகிறார். மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். அதனால தான் உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க கடவுது.
சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள்னு ஆண்டவர் சொல்ற. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். கோபத்தை விட்டுடுங்கிறார். ரைட்டுங்களா? அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். சகோதரிகளுக்கென்று ஆண்டவர் ஒரு விசேஷித்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 3 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடான்னு பார்க்குறோம். இந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா உங்கள் வீடு கட்டப்படும். நீங்கள் 1 பேதுரு 3 பாருங்கள், 3-4 மட்டும் படிங்க. நம்ம எழுதி நின்று ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் 3லேருந்தே படிங்க சிஸ்டர். சிஸ்டர் நீங்கள் முடிய பின்னுங்க, நல்லது. நீங்கள் நகை போடுங்க, செயின் போடுங்க, தோடு போடுங்க. உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, உடுத்தி கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன அலங்கரிப்பு? இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. ஆனால் இந்த அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அலங்காரமாக இராமல், பிரதர் படிங்க அடுத்த வசனம். 2 அலங்கரிப்பை பேதுரு மூலம் ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். 1, அதுக்காக முடி பின்னாமல் முடிய பின்னணும். உங்களுக்கு என்ன நகை போடணுமோ நீங்கள் போடுங்க, ட்ரெஸ்ஸு போடுங்க. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் அலங்காரம் அப்படின்னு சொல்லி அது புறம்பான அலங்கரிப்புக்கு அது முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு அழியாத அலங்கரிப்பாகிய அங்கே என்ன வார்த்தை வருது சிஸ்டர்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய சகோதரிமார்களே, இருதயத்தில் அந்த மறைந்திருக்கிற குணமே அதுதான் பெஸ்ட் அலங்காரம். கிரேசி ஐபிஎஸ் சகோதரிமார்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அலங்காரம். நீங்கள் முடிய பின்னுங்க, நகை போடுங்க, உங்கள் தகுதிக்கு தங்க ட்ரெஸ்ஸை போடுங்க, அது தவறு அல்ல. ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத ஒரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை விட்டுறக்கூடாது, சாந்தத்தை. அப்போ அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற அந்த சாந்தம், அந்த அமைதல் உள்ள ஆவியாகிய அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. பிரதர் படிங்க. 3வது வசனத்தில் உள்ளதல்ல, 4வது வசனத்தில் உள்ளதே அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது சொல்லி சாந்தமுள்ள ஒரு சகோதரி அங்கே நினைப்பூட்டுகிறார். தொடர்ந்து படிங்க பிரதர். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் அடைய கோபப்படாமல் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பேரும் போட்டிருக்கு, நிறையா ஸ்திரீகள்னு போட்டுட்டு அதில் ஒரு பேர் அந்தப்படியே சாரால் ஆபிரகாமை லார்ட் ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், கிரேஸ் ஐபிஎஸ் சபை சகோதரிமார்களே, நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானால் அவளுக்கு நீங்கள் பிள்ளைகளார். நான் சொல்கிறேன் சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் லாடெலாம் சொல்ல வேண்டாம், வாடா போடான்னு சொல்லாமல் இருந்தால் போதும். வாடா போடா எப்போ வராது, கோபத்தில் தான் வாடா போடா வரும். ஆனால் சாந்தம் இருந்துச்சுன்னா அந்த வாடா போடா வரவே வராது. அதனால் அவர் கோபப்பட்டார், அவர் வாடி போடிட்டு பேசினார். அதனால் நானும் இந்த சாந்த குணம் இல்லாதனால தான் இந்த குடும்பத்தில், எல்லாருடைய குடும்பத்திலும் இந்த பிரச்சனைலாம் நடக்குது. அதனால் ஆண்டவரே, இந்த முதல் உபவாச ஜபத்தில் மோசையை போல், இன்னும் பரிசுத்தவான்களை போல் ஆண்டவர் இந்த சாந்த குணமாக இருக்கணும்ப்பா. சாந்த குணம் உள்ள உயர்த்தி, சாந்த குணத்தினாலே இப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கணும். சாந்த குணம் சமாதானம் உள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பான்னு சொன்னீங்க. நான் கோபத்தை நான் விட்டுடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நீடிய சாந்தமாக நான் இருக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கி காலையில் உங்களுக்காக நான் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தேன். உங்களுக்காக எவ்வளோ காரியத்தை ஜெபிக்கிறேன். பவுல் அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இதான் கடைசி வசனம். நீங்கள் கொலேசியர் எடுங்க, ஒரு பட்டியலே போடுறாருங்க. ஒரு சபை மக்கள் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்கிற தேவ மனுஷன். எல்லோரும் இதை பிரசங்கமாக நான் பண்ணல, கடன்னு படிச்சுட்டு நம்ம எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ரைட்டுங்களா? சரி. இப்போ பவுலுடைய ஜெபம் பிலிப்பியர் நிருபத்தில் இருக்குது, மற்ற எபேசியர் நிருபத்தில் இருக்குது சபைக்காக, கொலேசியர் நிருபத்தில் சபை மக்களுக்கு, எல்லா சபைக்காகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சார்? அதிகமாக ஜெபித்தார். இப்போ 9லேருந்து படிக்கலாமா? கொலேசியர் 1:9 இது நிமித்தம் இருக்குது, படிக்கலாங்களா? எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள்
எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும், அங்கே என்ன வார்த்தை வருது, நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஜெபத்தை காலையில் கிரேஸ் ஐபி சபைக்காக நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஞானம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், சித்தத்தை அறிகிற அறிவு இருக்கணும், சகலவித நற்கிரிய கனி இருக்கணும், தேவனை அறிகிற அறிவு இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், எல்லா பொறுமை இருக்கணும். அதோடு கூட இன்றைக்கி நாங்கள் சாந்தத்தை குறித்து தியானிக்க போகிறோம். திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்ன இருக்கணும், சாந்தம் அல்ல, நீடிய சாந்தமும், அப்புறம் எல்லா வல்லமையில் பலப்படணும். ஆண்டவரே, மற்ற காரியங்களை கொடுப்பது மாதிரி மறக்காமல் சாந்தத்தையும் எனக்கு தாங்க. நான் சபையை நடத்த என்ன தேவை, சாந்தம் இல்லைன்னா சபையை நடத்த முடியாது. எனக்கு தாங்க, என் துணைவியாருக்கு தாங்க. அப்படி இருந்து கோபம் வந்துடுது. இந்த செய்திக்கு உங்களுக்கு சோதனை வரும். எல்லாம் தியானித்து 1 மணி நேரம் உட்காந்து முடிச்சுட்டு போகிறீங்க. சாந்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு பிரச்சனை வரும்போது தான் மோச மாதிரி இருக்கிறோமா, கோராக மாதிரி இருக்கிறோமா, மிரியா மாதிரி இருக்கோமான்னு தெரியும். சரி, அதனால் ட்ரை பண்ணுங்க. சரி பாஸ்டர், இப்படி கேட்டுட்டேன், குறிப்பெடுத்துட்டேன், கோவப்பட்டேன்னா உடனே ஆண்டவர் உணர்த்துவார். அதை சிந்திச்சு நான் கோவப்பட்டேன், இன்னும் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நீங்கள் கல்வாரி சிலுவை நோக்கி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டு படுக்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் நான் மறந்துட்டேன், என்ன என் மேலே தப்பு இல்லை, அவங்க மேலே தான் தப்பு, அதையும் நான் மன்னிச்சிடறேன் ஆண்டவரே. இப்படி நீங்கள் பழகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்கள் சுபாவம் என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. சிஸ்டர், இந்த சிஸ்டர் அப்படி கோவப்படுவாங்க, வல்லுன்னு பேசுவாங்க, லொல்லும்பாங்க, எடுத்து பேசுவாங்க. இப்படி அப்படியே என்ன மாறிட்டாங்க, சாந்தமாக மாறிட்டாங்க. இந்த பாஸ்டர் மாறிட்டார், இந்த பிரதர் மாறிட்டார், இந்த ஐயா கோவப்படுவார், இந்த ஐயா மாறிட்டார், இந்த அம்மா மாறிட்டாங்க. ஐயோ, வீட்டில் போனால் வீட்டிலையும் அப்படியே சொல்கிறாங்க. வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, முன்னாடி மாரி எங்கள் வீட்டுக்கார அம்மா இல்லை, என்னன்னு தெரியலையே, இது மாதிரி இன்னும் ஒரு 10 நாள் உபவாசமாக இருந்தால் கூட நல்லா இருக்க மாட்டிருக்கேன், ஒரு நாளில் இவ்வளோ மாற்றம் வந்துருச்சே அப்படின்னு உங்கள் சாந்த குணத்தை பார்த்து, உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பா. அப்போ நம்ம தான் ட்ரை பண்ணணும், ரைட்டுங்களா? நான் உங்கள் சாந்த குணத்தை மாற்ற முடியாது, நீங்கள் என்னுடைய சாந்த குணத்தை கொண்டு வர முடியாது. அவங்கவுங்க ஒப்பு கொடுத்தா தான் சாந்த குணம் என்ன செய்யும், மாறி. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுனிடத்தில் வரும்போது தான் அந்த சுபாவம் மாறி. இது ஒரு நாள் அனுபவம். இதை நம்ம பயிற்சி எடுக்கும்போது நிச்சயம் அந்த கோபம், அதனுடைய காரியங்கள்லாம் மாறி அப்படியே நம்ம அதில் பயிற்சி ஆயிரும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சு? சரி, இனி கோபத்தை நான் விட்டுறேன் பாஸ்டர், நான் சாந்தமாக இருப்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க, மற்றவங்களாம் உட்காந்துக்கலாம். சின்ன ஜபந்தான். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே
முன்னே நீர் உள்ளே உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது இதயத்தின் ஏக்கமையா. அப்படியே கண்களை மூடுவோம். ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிற ஐயா அவங்க, பால் ஜெயக்குமார் ஐயா அவங்க வந்து இந்த சாந்த குணம் இன்னும் நமக்கு எல்லா மனிதருக்கும் தெரிகிற அளவுக்கு நடக்க நீங்கள் இருக்கீங்க. நான் உங்களை குற்றப்படுத்தலை. இன்னும் சாந்த குணமுள்ள இருந்து அதனால் ஒரு அத்தனை ஆஸ்வாத்திய சுதந்திரிக்க ஐயாச்சாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இறக்கமுள்ள நல்ல தந்தையே, இந்த 2024ஆம் ஆண்டில் கடைசி மாதத்தில் ஆண்டவர் 3 நாட்கள் உபவாச கூட்டத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை 2ஆம் நாளிலே கோபப்படக்கூடாது, சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற அருமையான ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்பதற்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி செல்கிறோம். நாங்கள் காதால கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாதபடி நன்னடக்கையாக கனியை கொடுக்கத்தக்கதாக அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தை பைத்தரல வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். நேற்று இன்றும் நடந்த கூட்டத்தில் நம்முடைய பிரசனத்திற்காக நன்றி, பாடின பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எல்லா குறைகளையும் மாற்றப்போடும் இசைக்கருவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இசையின் மூலமாகவும் உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் கோபப்பட்டு விடாதபடி அன்பு, பொறுமை, நீடிய சாந்தமுள்ளவர்களாகி வாழ்வதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பத்திரல வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஐபிஎஸ் சர்ச்சை ஆண்டவர் தொடர்ந்து நடைபெறும் கூட்டங்களை பிரசனத்தால் நிரப்பி வர நடத்த வேண்டும் என்றும் இந்த நாளிலே வர தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை நடைபெறுகிற கூட்டத்திற்காக மன்றாடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியார் நாமே எங்களை ஒத்தாசை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். எங்களை முழுவதும் மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவர் இந்த சபையின் அதிகமாக வளரவும், அநேக விசுவாசிகளும் எடுத்து நடத்தவும், வழி நடத்தவும், போதகர் அவர்களையும் குடும்பங்களையும் அவருடைய மகனையும் ஊழியத்தையும் எங்கள் அனைவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவான வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதோ சதா நாட்களிலும் உங்களிடையே கூட இருக்கேன்னு சொன்ன நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சந்தோஷம், சமாதானம், நித்தியக்கிரியும் மாறாத பிரசனமும் நம் அனைவரோடு கூட நம்முடைய ஊழியர்களோடு கூட இன்றும் இன்னும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.